ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உபயலக்னமும் வாழ்க்கை துணையின் உத்தியோகமும். இதுதான் தலைப்பு. திருமண பந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய லக்னங்கள் உபய லக்னங்கள் தான். ஏன் இந்த உபய லக்னங்களுக்கு திருமண பந்தத்தில் அதிக பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பாதகாதிபதியாக இருப்பார். 4 உபய லக்னங்கள் உண்டு: மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம். இந்த 4 லக்னங்களுக்குமே 7ஆம் அதிபதியாக பரஸ்பரம் குருவும் புதனும் தான் வருவாங்க. மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு பகவான் 7ஆம் அதிபதியாகவும், தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் புதன் 7ஆம் அதிபதியாகவும் வருவார். இவங்க 2 பேருமே இயற்கை சுபகிரகங்கள். இயற்கை சுபகிரகங்கள்ங்கிறதுனால சுபகிரகங்களுக்கு கேந்திர ஆதிபத்தியம் வந்துருச்சுன்னா, அதாவது இந்த 4, 7, 10ங்கிற கேந்திரம் 1ஆம் இடத்தை நம்ம கேந்திரத்தில் எடுக்க முடியாது. அது திரிகோணத்திலே வரும், கேந்திரத்திலே வருங்கிறனால அதை அப்படி விட்டுறோம். இந்த 4, 7, 10ங்கிறது கேந்திரஸ்தானங்கள். ஏற்கனவே அந்த வீடுகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கேந்திரஸ்தானம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் வலிமையானவை. இப்போ ஒரு கட்டடத்தில் பார்த்திங்கன்னா தூண்கள் தான் வலிமையாக இருக்கும், செவுறு அதுக்கு அடுத்த வலிமையாக இருக்கும், கூரை அதுக்கு அடுத்த வலிமையாக இருக்கும். இப்போ இந்த தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் வலிமையானவை. ஏற்கனவே வலிமையான அந்த வீடுகளுக்கு இயற்கை சுபர்கள் அதிபதிகளாக வரும்போது அங்கே இன்னும் அவங்க அதிக வலிமையாகி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் கேந்திர அதிபதி பாதகாதிபதியாக மாறிடுவார், கெட்டவராயிடுவார். அப்போ இந்த கேந்திரங்களுக்கு உபய லக்ன ஜாதகத்திற்கு பரஸ்பரம் சுபர்கள் ஆட்சியாளர்களாக வர்றதுனால இவர்கள் கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உடையவர்களாக ஆவாங்க. இன்னும் ஒரு விதிப்படி பார்த்திங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் உறவு நிலை ரீதியாகவே ஒரு பகை இருக்கும். அது புராணங்களின் அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். சந்திரனுடன் தவறான உறவின் மூலமாக பிறந்த ஒரு கிரகம் புதன். சந்திரனுடைய மகன் தான் புதன். இந்த சந்திரனுக்கும் குருவுடைய மனைவிக்கும் இல்லீகல் கான்டாக்ட்ஸில் பிறந்த ஒரு இவருங்கிறனால குருவுக்கு புதனால் அவமானம், புதனுக்கு குருனாலே பிடிக்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதனால தான் இந்த 2 லக்னங்களுக்கு இவங்க பாதகாதிபதியாக வருவாங்க. அப்போ பாதகாதிபதி தான் வாழ்க்கை துணையாய் வருவார் என்கின்ற விதியோடு பிறப்பவர்கள் தான் உபய லக்னக்காரங்க. பாதகாதிபதி தான் வாழ்க்கை துணையாக வருவாங்க. இதில் மிதுன லக்னத்திற்கு 7, 10ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாகி 7ஆம் இடங்கிற வாழ்க்கை துணையும் 10ஆம் இடங்கிற ஜீவனஸ்தானத்தையும் பாதகம் செய்வார். அடுத்து கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4, 7ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாகி 4ஆம் இடங்கிற வீடு, வாகனம், வசதி வாய்ப்பு ஸ்தானங்களும் 7ஆம் இடங்கிற பாதகஸ்தானத்தையும் தெளிவாக செய்வார். தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா புதன் 7, 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 7ஆம் இடங்கிற வாழ்க்கை துணையும் 10ஆம் இடங்கிற ஜீவனஸ்தானத்தையும் பாதகம் செய்யக்கூடிய விதியுடையவராக புதன் இருப்பார். மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு புதன் பாதகாதிபதியாக அந்த 4க்குடைய வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள் ரீதியான பாதகங்களையும் 7ஆம் இடங்கிற வாழ்க்கை துணை கூட்டாளி ரீதியான பாதகங்களையும் தருவார். இல்லை 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை மட்டும் குறிப்பிடாது, சமுதாயத்தையும் குறிப்பிடும், பங்காளிகளையும் குறிப்பிடும், கூட்டாளிகளையும் குறிப்பிடும், வாழ்க்கை துணையும் குறிப்பிடும். இதில் நம்மளோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறது சமுதாயமோ பங்காளியோ கூட்டாளியோ இல்லை, வாழ்க்கை துணை தான். அதனால தான் உபய லக்ன ஜாதகர்களை மோஸ்ட்லி சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னு வலியுறுத்துறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா முதலீடு போட்டிங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திப்பீங்கிற வலியுறுத்துறதும் அதனுடைய அடிப்படையில் தான். கூட்டு சேர்ந்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள்னு சொல்லப்படுறதுனுடைய அடிப்படையும் இதில் தான். சமுதாயத்தில் உங்களுக்கான ரெகக்னைசிங் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், நீங்கள் அதுக்கு நிறையா போராட வேண்டியது இருக்கும்னு சொல்கிறதுடைய சூட்சமும் இதே தான். சரி, இப்போ இந்த உபய லக்னங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. வேலை பார்க்குற வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க வேலை பார்த்தே ஆகணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேனும் ஒரு வகையில் தனது சக்தியை, அவங்களுடைய எனர்ஜியை ட்ரைன் பண்ணணும். எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறதுங்கிறது வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போய் அங்கேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைத்து விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் உங்களுக்கு பாதகம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகும். புரியுதா உங்களுக்கு? பாதகத்தை குறைக்கணும்னா அதோட பவரை குறைக்கணும். அந்த பவரை குறைக்கிறதுங்கிறது அவங்கள உழைக்க வைக்கணும்.
ஸோ உபய லக்கணத்தில் பிறந்த மோஸ்ட்லி ஆண்கள் வேலை தானே பார்க்குறோம். ஆண்கள் வேலை பார்க்காம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. அப்போ உபய லக்கணத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு கண்டிஷனை போட்டுட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கணும். என்ன கண்டிஷன்? உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடியவர்கள் கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டும். இல்லை அவங்க சின்ன லெவலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இப்போ ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, அது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான தொழில். டைலரிங் ஷாப் வச்சுருக்காங்க, சர்வீஸ் ஓரியன்டான தொழில். ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அது வெறும் வேலை. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர்கள் கட்டாயம் பணி செய்ய வேண்டும். இந்த பணி செய்யக்கூடிய உபய லக்கணங்களுக்கு, பணி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்த உபய லக்கணங்களுக்கு பாதகம் நடப்பது வெகுவாக குறைந்துவிடும். புரியுதா உங்களுக்கு? பணி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமையப்பெற்ற உபய லக்கணங்களுக்கு தான் வீடு, வாகனம் மற்றும் சொத்து சுகங்கள் சேர்வது எளிதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடு வாகனத்தினாலேயே லாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பணி செய்யக்கூடிய உபய லக்கண ஜாதகர்கள், பணி செய்யக்கூடிய உபய லக்கண ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அசட்டட் சேர்றது, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது, பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அடைகிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் பாதகத்தை சந்திக்காமல் தவிர்ப்பதற்கு இந்த விதியை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இதில் மிதுன லக்ன ஜாதகர்கள் முதல் இடத்துல வந்துடுவாங்க, தனுசு லக்ன ஜாதகர்களும் முதல் இடத்துல வருவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரி 10ஆம் அதிபதி பாதகத்தை செய்யக்கூடியவராக வர்றதுனால வேலைக்கு போகிற வாழ்க்கை துணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் இவர்களால் தன்னுடைய வாழ்க்கை துணை ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றிகளையும் பெற முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோடு இவங்களுக்கு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத சிக்கல்களும் அதனால் ஏற்படக்கூடிய பாதகமும் சில நிலைகளில் விவாகரத்து வரைக்கும் போயிடக்கூடிய விதிகளும் உண்டாகும். புரிஞ்சுங்களா? பாதகம் எங்கேருந்து வரும்? வாழ்க்கை துணையிட்ட இருந்தால் வரும். அப்போ அவங்களுடைய ட்ரெயின், அவங்களுடைய பவரை குறையணும். பாதகத்தின் தன்மையை வேறு பக்கம் மாற்றி விடணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறாங்க, அதுலேயே 90% பாதகம் தீர்ந்து போயிடும். இதுலேயும் மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது பிரச்சனைக்குரிய வேலைகளில் வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு. உதாரணமாக டாக்டரோட வேலை என்ன? நோயாளிகளின் நோயை தீர்ப்பது. அப்போ அது ஒரு விதத்தில் பாதகத்தை குறைக்கும் அமைப்பு. அவங்க அங்கேயே பஞ்சாயத்து போயிடும். ஆடிட்டர் மற்றவங்களுடைய கணக்கு வழக்குகளை சரி செய்வது. வக்கீல் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. உபய லக்கணங்களுக்கே இந்த மாதிரியான தொழில்கள் நல்லாயிருக்கும். இதுலேயும் உபய லக்கண ஜாதகர்களின் வாழ்க்கை துணைக்கு இந்த மாதிரியான மற்றவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தொழில்கள் அமைய பெற்றுச்சுன்னா ரொம்பவும் சிறப்பாக இவர்கள் வாழ்வியலை நடத்தி செல்ல முடியும். ஸோ உபய லக்கணத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சம உரிமையோடு உங்கள் வாழ்க்கை துணையை நடத்துங்கள். இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், அவங்க சம்பாரிச்சே ஆகணும். எந்த ரூபத்தில் சம்பாதிக்கிறாங்களோ அது வேறு விஷயம். ஆனால் அவங்க வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். இந்த சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றங்களை 90% தவிர்த்துவிட முடியும். புரியுதுங்களா? ஸோ உத்தியோகம் பார்க்குற, வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிற, சிறு அளவில் தொழில் செய்யக்கூடிய, அது சேவை தொழிலாக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தொழிலில் இருக்கும் வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் லைஃப் ரொம்ப நன்றாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.